Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல பைத்தான் லெவல்ல MCQs தான் பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 1. இதுல ஒரு 50 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் பார்ட் 2 வீடியோல வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்றேன். இது வந்து PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து பைத்தான் கான்செப்ட் இருக்கு. அவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First question, what is the maximum possible length of an identifier? Answer, none of these above. ஏன்னா இந்த ஐடென்டிஃபையருக்கு வந்து மேக்ஸிமம் லென்த் எதுவும் டிஃபைன் பண்ணல. எவ்வளோ லிமிட் வேணாலும் கொடுத்துக்கலாம். லென்த்துக்கு வந்து லிமிட் கிடையாது. நன் ஆஃப் தீஸ் அபவ் தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஆன்சர், நன் ஆஃப் தீஸ் அபவ். Second question, who developed the Python language? Answer, option 2, Guido van Rossum. Third question, in which year was the Python language released? Answer, option 4, 1991. Fourth question, in which language is Python written? Answer, option C. Option 3, C. C languageல தான் பைத்தான் வந்து எழுதியிருக்காங்க. இதை வந்து C பைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. Fifth question, which one of the following is the correct extension of the Python file? Answer, option 1, .py. பைத்தான்ல பார்த்தீங்கன்னா 2 மோடு இருக்கு. இன்டராக்டிவ் மோடு ஒன்று, ஸ்கிரிப்ட் மோடுன்னு ஒன்று இருக்கு. இன்டராக்டிவ்ல வந்து கமாண்ட் லைன்லேயே வந்து சிங்கிள் லைன்ல வந்து என்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உடனே வந்து அவுட்புட் கிடைச்சிரும். அடுத்த லைன்லேயே உடனே இன்டர்பிரண்ட் ஆகி. ஸ்கிரிப்ட் மோடு பார்த்தீங்கன்னா ஃபைலாக கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ரன் பண்ணுவோம். அதில் வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ண ஃபைலை எடிட்டும் பண்ணிக்கலாம். அதை வந்து சேவ் பண்ணும்போது .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணுவோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1, .py. Sixth question, in which year was the Python 3.0 version developed? Answer, option 1, 2008. Seventh question, what do we use to define a block of code in Python language? Answer, option C, indentation. இதில் பார்த்தீங்கன்னா பைத்தானில் வந்து டேபு ஸ்பேஸ் ஒயிட் ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஒயிட் ஸ்பேஸு இப்போ C++ல பார்த்தீங்கன்னா கேர்லி பிராக்கெட் ஒரு பிளாக் ஆஃப் கோடு யூஸ் பண்ணோம்னா அது வந்து கேர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு கேர்லி பிரேஸை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸ் அதாவது டேபு ஸ்பேஸும் தான் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து இண்டென்டேஷன் சொல்கிறாங்க. இண்டென்டேஷன். Block of code in Python language. What do we use to define a block of code in Python language? Na indentation, space and tab இதை யூஸ் பண்ணுவோம். Eighth question, which character is used in Python to make a single line command? Answer, option 3, hash. சிங்கிள் லைனுக்கு வந்து ஹேஷ் சிம்பிள் ஸ்டார்ட் பண்ணி ஒரே லைன் எழுதுவோம். மல்டி லைனாக இருந்தால் ஸ்டார்டிங்லையும் எண்ட்லையும் வந்து ஹேஷ் சிம்பிள் போடணும். Ninth question, which of the following statement is correct regarding the object-oriented programming concept in Python?
Answer option 2. Objects are real world entities while classes are not real. Tenth question. Which of the following statement is correct in this Python code? கோடு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லி சூஸ் பண்ணணும். நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஏன்னா நேம் 1ல் வந்து வேறு வேல்யூ கொடுத்துருக்காங்க. நேம் 2ல் வந்து இந்த நேம் 1ல் உள்ள வேல்யூவை அப்படியே வந்து நேம் 2ல் அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி நேம் 1 அண்டு ஐடி ஆஃப் நேம் 2 will have சேம் வேல்யூ. இதான் இந்த ஆப்ஷன் தான் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நேம் 1ல் ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க, அதே வேல்யூவை தான் வந்து நேம் 2ல் வந்து நேம் 1 அசைன் பண்ணிட்டாங்க. இப்போ நேம் 1 நேம் 2 ரெண்டுலேயும் வந்து சேம் வேல்யூ இருக்கும். இந்த செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன். 11th question. What is the method inside the class in Python language? Answer option 2 function. Function வந்து மெத்தட்னு சொல்லலாம். function மெத்தட் ரெண்டும் சேம் தான். ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர், function. 12th question. Which of the following declaration is incorrect? ஆன்சர் பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தீஸ் ஃபோர்த் ஆப்ஷன் தான். ஏன்னா வந்து அண்டர்ஸ்கோர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட்ல யூஸ் பண்ணலாம், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து அண்டர்ஸ்கோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ரூல்ஸில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருப்போம். 13th question. Why does the name of local variables start with an underscore discouraged? ஆன்சர் ஆப்ஷன் 3. இட் இண்டிகேட்ஸ் ஏ பிரைவேட் வேரியபிள் ஆஃப் ஏ கிளாஸ். இதில் வந்து பிரைவேட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கிடையாது. ஆனால் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறதை வந்து அவுட் சைடு கிளாஸ்ல இருந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3. இட் இண்டிகேட்ஸ் ஏ பிரைவேட் வேரியபிள் ஆஃப் ஏ கிளாஸ். 14th question. Which of the following is not a keyword in Python language? ஆன்சர் ஆப்ஷன் 1 val. இது வந்து பைத்தானில் உள்ள கீவேர்டு கிடையாது. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தோம். வேணுங்கிறவங்க அதை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. 15th question. Which of the following statement is correct for variable names in Python language? Answer option 2 unlimited length. First option all variable names must begin with underscore. Underscore யூஸ் பண்ணலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதனால ராங்க. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா the variable name length is maximum of 2ன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் ராங்க. ஆல் ஆஃப் த அபவும் ராங்க. ஏன்னா இதில் ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு தேர்டும் வந்து எக்ஸப்ட் வேரியபிள் நேமை வந்து ரூல்ஸ் தப்பாக கொடுத்துருக்காங்க. அன்லிமிட்டட் லென்த்துங்கிறது கரெக்டான ஆப்ஷன். அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மிடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
16th question. Which of the following declaration is incorrect in Python language? Answer option 2. இதில் வந்து வேரியபிள் நேமில் வந்து ஸ்பேஸ்லாம் வந்து நாட் அலவுடு, இதில் வந்து ஸ்பேஸ் இருக்கு. ஆப்ஷன் 2 தான் வந்து ராங், இன்கரெக்ட். 17th question. Which of the following words cannot be a variable in Python language? Answer option 3. Try. வேரியபிள் நேம் வந்து கீவேர்டாக இருக்கக்கூடாது. இது வந்து ட்ரைங்கிறது கீவேர்டு. இந்த ட்ரையில் வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இது வந்து ஒரு கீவேர்டில் வந்து சேஞ்ச் ஆகிடுது. ட்ரைங்கிறது மட்டும்தான் கீவேர்டு. இப்போ வந்து இது அண்டர்ஸ்கோர் ஆட் பண்ணுற போது இது வந்து ஒரு வேரியபிள் நேம் ஆகிடுது. அதனால் ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டு. ட்ரைங்கிறத வேரியபிள் நேமாக வைக்க முடியாது, ஏன்னா இது ஒரு கீவேர்டு. 18th question. Which of the following operator is the correct option for power of AB? Answer option 2. A double star B. பவருக்கு வந்து டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இந்த ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். பார்த்தீங்கன்னா A பவர் B, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 பவர் 2 இல்லை 3 பவர் 5 அந்த மாதிரினா 3 பவர் 5 அந்த மாதிரி போடுறதுக்கு இது A பவர் B. 2 பவர் 3, 2 பவர் 4 அந்த மாதிரி போடுற மாதிரி ஆப்ஷன். 19th question. Which of the following precedence order is correct in Python? Answer option 1. ஃபர்ஸ்ட் வந்து parenthesis செக் பண்ணுவோம், அதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் எக்ஸ்பனன்சியல், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வந்து சேமாக இருந்துச்சுன்னா லெஃப்டில் வந்து ஃபர்ஸ்ட் எது இருக்கோ அந்த மாதிரி. parenthesis, எக்ஸ்பனன்சியல், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதுக்கப்புறம் அடிஷன், சப்ராக்ஷன். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு வந்து சேம் ப்ரையாரிட்டி, அடிஷன் சப்ராக்ஷனுக்கு சேம் ப்ரையாரிட்டி. எது லெஃப்ட் டு ரைட்டில் வந்து எது லெஃப்ட் ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 20th question. Which one of the following has the same precedence level? Answer option 2. Division and multiplication. Division multiplication same precedence level கொடுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா addition subtractionக்கு வந்து same precedence level கொடுப்போம். இப்போ இதில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அடுத்த கொஸ்டின். Which of the following has the highest precedence in the expression? Answer option 4. parenthesis. ஃபர்ஸ்ட் வந்து parenthesis யூஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம், அடுத்து பவர், அடுத்து டிவிஷன், அடுத்து தான் வந்து சப்ராக்ஷன் கொடுப்போம். ஆன்சர் ஆப்ஷன் 4 parenthesis. Next question. Which of the following function is a built-in function in Python language? Answer option 2 print.
print function பார்த்தீங்கன்னா built-in function பைத்தான்ல வந்து built-in function print இது வந்து டைரக்டா வந்து சிஸ்டத்துல வந்து print ஆயிடும். 23rd question. Study the following function. Round off 4.576. What will be the output of this function? Answer option 4 5. 4.5 ன்னு சொல்லிருக்கு. அப்போ 5 above வந்துச்சுன்னா அடுத்த round value 5 ன்னு கொடுத்துரும். இதே 4.4 இருந்துச்சுன்னா 4 கொடுக்கும். Which of the following is correctly evaluated for this function? Power of x, y. Answer option 3 x double star y. அதான் வந்து power of x, y. 25th question. Study the following function. All of 2, 4, 0, 6. What will be the output of this function? Answer option 1 false. இதில் வந்து ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். இதில் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் வந்து ஜீரோவாக இருக்குது, அதனால ஃபால்ஸு. எல்லா எலமெண்ட் வந்து நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வரும். இதில் வந்து ஜீரோ இருக்குது, அதனால வந்து அவுட்புட் வந்து ஃபால்ஸ். 26th question. Study the following program. X equal to 1 while true if x percentage 5 equal to 0 break print x plus equal to 1. What will be the output of this code? Answer option 1 error. என்ன பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளஸ்ஸுக்கும் ஈக்குவல்ட்டுக்கும் இடையில வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சின்டாக்ஸ் எரர். ப்ளஸ் ஈக்குவல்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லாமல் வரணும். அப்போ இது வந்து சின்டாக்ஸ் எரர் ஆகிடும். அப்போ எரர். 27th question. Which one of the following syntaxes is the correct syntax to read from a simple text file stored in d:/java.txt? Answer option 1 in file equal to open of d:// java.txt, read மோடுங்கிறதுனால R. Option 1 வந்து கரெக்டான ஆன்சர். Next question. Study the following function. Import math abs of math dot square root of 36. What will be the output of this code? Answer option 4 6. Square root 36 oda square root value 6.0. 30th question. Study the following function. Any of 5 less than 8, 6 greater than 3, 3 greater than 1. What will be the output of this code? Answer option 2 true. 31st question. Study the following statement. A double quotes A plus double quotes BC ன்னு கொடுத்திருக்காங்க. What will be the output of the following statement? Output of this statement. Answer option 2 ABC.
ஏ டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த ப்ளஸ்ஸுங்கிறதுனால ஆட் பண்ணி அப்படியே கம்பைன் பண்ணி பிரிண்ட் ஆகும். ஸ்ட்ரிங்குங்கிறதுனால அப்படியே கன்கார்டினேஷன் பண்ணிடும் ஏபிசின்னு சொல்லிட்டு. இதுவே நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணி ரிசல்ட் பிரிண்ட் பண்ணும். இப்போ வந்து இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 ஏபிசி. இது பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவ் மோடில் இருக்குது. நெக்ஸ்ட் லைனில் அவுட்புட் ப்ராம்ப்ட் மோடில் இப்படி கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து ஏபிசின்னு பிரிண்ட் ஆகும். question. The output to execute string.ascii letters can also be obtained from answer option 4 string.ascii lowercase plus string.ascii uppercase. Study the following statements. str1 equal to java t, str2 ல வந்து colon, 3 ல வந்து point, str1 minus 1. What will be the output of this statement? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. str1 of minus 1 சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் வந்து 1 டீங்கிறது தான் ஆன்சர். ஏன்னா -1 இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட்ல இருந்து வரும். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் 1 டி. str1ஓட -1 சொல்லியிருக்காங்க. இப்போ 1ல வந்து ஜாவா டீன்னு இருக்கு. -1ங்கிறதுனால லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து வரும். அப்போ பார்த்தீங்கன்னா டி தான் வந்து ஆன்சர். question. Study the following code. Print or welcome text. What will be the output of this statement? Answer option 3 welcome /text. பிரிண்ட்டுக்குள்ள என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் வந்து அப்படியே டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கிறது பிரிண்ட் ஆகும். 36th question. Study the following statements. Print oxa plus oxb plus oxc. What will be the output of this statement? ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் வீடியோலே பார்த்தோம். ஓஎக்ஸுங்கிறது வந்து ஹெக்ஸாடெசிமல்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆக்டல்னா ஓ, ஹெக்ஸாடெசிமல்னா ஓஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமலில் 10, பியோடது 11, சியோடது 12. இப்போ 3த்தையும் ஆட் பண்ணி போடணும். இதான் வந்து ரிசல்ட். 3ஐயும் ஆட் பண்ணோன்னா 33ன்னு வரும். ஆப்ஷன் 1 கரெக்டான ஆன்சர். question. Study the following program. Print of test. What will be the output of this program? இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் பிரிண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ பிரிண்ட் ஆஃப் டெஸ்ட்டுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுன்னு பிரிண்ட் ஆகிடும். அடுத்த பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஆர் இருக்கு நன்னு, அடுத்த பிரிண்ட் எம்டிஆர் இருக்கு நன்னு. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 வந்து கரெக்டாக இருக்கு. டெஸ்ட் நன்னு. இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1. question. Study the following program. Print of true /false /true. What will be the output of this program? இதில் பார்த்தீங்கன்னா பூலியன் வேல்யூ வந்து அப்ளை பண்ணணும். ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0 அப்ளை பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ 1, பவர் ஆஃப் 0 /1. பார்த்தீங்கன்னா 1 பவர் 0 பார்த்தீங்கன்னா 1, 1 டிவைடட் பை 1, ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. ரிசல்ட் வந்து 1. ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பைனரி வேல்யூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும். 39th question. Study the following program. int 1 equal to 10, int 2 equal to 6. If int 1 not equal to int 2. அப்படின்னா int 2 equal to plus int 2. Print int 1 minus int 2.
What will be the output of this program? இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் டிக்ரிமெண்டல்லாம் கொடுத்துருக்காங்க. பைத்தானில் வந்து இன்க்ரிமெண்டல் டிக்ரிமெண்டல்லாம் வந்து நாட் வேலிடு. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஒன்னில் வந்து 10ன்னு இருக்குது, 2ல் வந்து 6ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு இதில் வந்து இன்க்ரிமெண்டல்லாம் பைத்தானில் கிடையாது, இன்க்ரிமெண்டல் டிக்ரிமெண்டல்லாம். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது 10 - 6 ரிசல்ட் வந்து 4ன்னு வந்து டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 4ங்கிறது தான் வந்து ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 40th கொஸ்டின், ஸ்டடி த ஃபாலோயிங் ப்ரோக்ராம். இன்ட்டு 1ல் வந்து 10ங்கிற வேல்யூ இருக்குது, 2ல் வந்து 6ன்னு இருக்குது. அடுத்து இஃப் இன்ட்டு 1 நாட் ஈக்குவல் டு இன்ட்டு 2 பார்க்குது, செக் பண்ணது கண்டிஷன். அப்படி இருந்ததுன்னா இன்ட்டு 2ல் வந்து ப்ளஸ் இன்ட்டு 1 கொடுத்துருக்காங்க, பிரிண்ட்டு இன்ட்டு 1 மைனஸ் இன்ட்டு 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து இன்க்ரிமெண்டல் டிக்ரிமெண்டல்லாம் நாட் வேலிடு தான். ஆனால் இதில் இன்ட்டு 2ல் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 1ஓட வேல்யூ இதில் அசைன் பண்ணிடுறாங்க. லாஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2ல் வந்து ப்ளஸ் இன்ட்டு 2ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ இன்ட்டு 2ஓட வேல்யூ அதே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2ல் வந்து இன்ட்டு 1ஓட வேல்யூ அசைன் ஆகிடும். ப்ளஸ் இன்க்ரிமெண்டல் டிக்ரிமெண்டல் தான் வந்து வேலிட் கிடையாது. அப்போ இன்ட்டு 1ஓட வேல்யூ இன்ட்டு 2ல் அசைன் ஆகிடும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2லையும் 10 தான் இருக்கும். பிரிண்ட் பண்ணும்போது இன்ட்டு 1ல் வந்து 10 இருக்கும், மைனஸ் இன்ட்டு 2லையும் 10 தான் இருக்கும். அப்போ 10 - 10 0 தான் அதுக்கு வந்து அவுட்புட்டாக வரும். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 0 தான் வந்து ஆன்சர். ஏன்னா இன்ட்டு 2ல் வந்து இன்ட்டோட 1ஓட வேல்யூ அசைன் ஆகிடுது. ஆனால் இன்க்ரிமெண்டல் டிக்ரிமெண்டல்லாம் வந்து இதில் வேலிட் கிடையாது. அப்போ வந்து 10 தான் 2லேயும் இருக்கும், 10 - 10 0 ஆகிடும், 0ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அடுத்த கொஸ்டின் 41, ஸ்டடி த ஃபாலோயிங் ப்ரோக்ராம். பிரிண்ட் 6 + 5 - 4 இன்ட்டு 3/2 %1. வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம்? இதில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரையாரிட்டி யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாரு, ஸ்லாஷு, ரிமைண்டர், இது 3க்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 3 வந்து 12. 12 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 6 வந்துடும். 6 வந்து %1னா ரிமைண்டர் 6 வந்து 1ஆல் டிவைட் பண்ணும்போது 6 டைம்ஸ் வந்துடும். ரிமைண்டர் வந்து 0. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ்க்கு அப்புறம் இதெல்லாம் சால்வ் பண்ணி 0வில் இருக்கு. 6 + 5 11. 11 - 0 11. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் 11ங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 42, ஸ்டடி த ஃபாலோயிங் ப்ரோக்ராம். இன்ட்டு 1 = 0 b 0010. பிரிண்ட் ஆஃப் இன்ட்டு 1. வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம்? இதில் பார்த்தீங்கன்னா பின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பைனரி வேல்யூ. பைனரி வேல்யூனா 10ஓட பைனரி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஆப்ஷன் 2 தான் வந்து 2ங்கிற தான் வந்து இதோட ஆன்சர். ஹெக்ஸாடெசிமலுக்கு வந்து OXன்னு சொல்லிடணும், ஆக்டலுக்கு O அந்த மாதிரி சொல்லிடணும். இதுக்கு பைனரிங்கிறதுனால B. 10ங்கிறது வந்து 2ஓட வேல்யூ. அப்போ ஆன்சர் 2. அடுத்த கொஸ்டின், ஸ்டடி த ஃபாலோயிங் ப்ரோக்ராம். வேர்ட் ஈக்குவல் டு டெஸ்ட், பிரிண்ட் ஸ்டார் வேர்டு. வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம்? இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் வேர்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஸ்டார் கொடுத்தோம்னா ஈச் லெட்டருக்கு ஸ்பேஸ் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேர்டில் என்ன டெக்ஸ்ட் இருக்கு, டெஸ்ட்டுன்னு இருக்கு. அப்போ இது பிரிண்ட் பண்ணும்போது T ஸ்பேஸ் E ஸ்பேஸ் S ஸ்பேஸ் T அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அதுக்கு தான் வந்து ஸ்டார் இந்த என்ன வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோமோ அந்த வேரியபிளில் உள்ள வேல்யூவை ஒவ்வொரு லெட்டருக்கும் ஸ்பேஸ் கொடுத்து பிரிண்ட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 வந்து கரெக்டாக பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின், how many control statements Python supports? ஆன்சர் ஆப்ஷன் 3 3 control statements. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கு, கண்டினியூ, பாஸ், மூணு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பைத்தான் சப்போர்ட் பண்ணுது. கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பிரேக்கு, கண்டினியூ, பாஸ்.
அடுத்த question 45. How many keywords present in the Python programming language? Answer option 3, 33 keywords. அடுத்த question, study the following program, print, welcome, text, sep equal to 2. The sep, what will be the output of this program? இதில் பார்த்தீங்கன்னா செப்புங்கிறது வந்து செப்பரேட்டர். செப்பரேட்டர் எதுக்குன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணும்போது நடுவில் வந்து இந்த செப்பரேட்டர் ஆட் பண்ணுவோம். அதுக்கு தான் வந்து செப்பரேட்டர் வந்து செப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி பிரிண்ட் ஆகும்னா வெல்கம் டு டெக்ஸ்ட் இப்படி தான் வந்து பிரிண்ட் ஆகும். செப்பரேட்டருங்கிறது ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணும்போது ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறதுக்கு இடையில வந்து இந்த செப்பரேட்டரை வந்து ஆட் பண்ணுவோம். வெல்கம் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து இதோட அவுட்புட். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 வந்து வெல்கம் டு டெக்ஸ்ட்னு இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஸ்டடி த ஃபாலோயிங் ப்ரோக்ராம், பிரிண்ட் இட்ஸ் ஓகே டோன்ட் வரி, வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம்? இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த பேக் ஸ்லாஷ்ங்கிறது வந்து எஸ்கேப் கேரக்டர். அப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓகே டோன்ட் வரி இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஸ்டடி த ஃபாலோயிங் ப்ரோக்ராம், அண்டர்ஸ்கோர் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 சிங்கிள் கோர்ஸில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அண்டர்ஸ்கோர், வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம்? இதில் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோருங்கிறது வேலிடு வேரியபிள் நேம் தான் பைத்தானில். அதனால இந்த வேரியபிள் இந்த ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ ஆப்ஷன் 4ல் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அது 1 2 3 4 5 6ங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்த கொஸ்டின், which of the following keyword is not reserved keyword in Python? ஆன்சர் ஆப்ஷன் 3 go to வந்து பைத்தான்ல கிடையாது. நன்னு, கிளாஸ், அண்ட் இதெல்லாம் வந்து ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் பைத்தான்ல. அடுத்த கொஸ்டின், PVM is often called Python interpreter. ஆப்ஷன் 1 கரெக்ட் ஆன்சர். PVMங்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேர். இது எதுக்குன்னா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, பைட் கோட்ல இருந்து மெஷின் கோடை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். பைத்தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இந்த பிவிஎம்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து பைட் கோட்ல இருந்து மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க பிவிஎம்ங்கிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்டர்பிரட்டர். பிவிஎம் இஸ் ஆஃபன் கால்டு பைத்தான் இன்டர்பிரட்டர். இதோட 50 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.